உங்களுக்கு தெரியும், பிரபாகரனே என்ன திறத்துறதுக்கு கொள்றதுக்கு என் மேலே சேறு பூசி எல்லாம் கணக்க செய்தது. ஆனால் பிரபாகரனாலே முடியல. அப்போ இந்த சில குடிகாரரால் என்ன அப்படி துரத்த முடியாது. பொன்னாவளி விடயத்தில் எதிர்த்தரப்பினர் சொல்கிறதுல எந்த உண்மையும் இல்லை. நான் போகிறதுக்கு முதலே அங்கே போய் நின்றுக்கணும். அப்போ நான் போய்க்கல அங்கே அவியல் இருக்கணும். அப்போ அவியல் கதைக்கக்கூடிய நிலைமையில் அவியல் இல்லை. ஆனால் குடிச்சு போட்டிருக்கணும், அரசியல் உள்நோக்கங்களோடு இருக்கணும். அப்போ அதில் கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. என்னுடைய அந்த இலக்கு அது நியாயம் என்று நினைக்கிறேன். அந்த இலக்கை நான் வெற்றி கொள்ளுவேன் என்று நான் நம்புகிறேன். தமிழ் இளைஞர்கள் மத்தியில் வன்முறையை தூண்டினது யார்? தமிழரசு கட்சி. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இளைஞர்களாக இருக்கல தமிழரசு கட்சி தான் வன்முறையை தமிழ் சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்தது. வடகிழக்கினுடைய ஏனைய பகுதியிலேருந்து இபிடிபியை துரத்துவோம் என்று. அப்புறம் யார் துரத்தப்பட்டு போனது சொல்ல வேண்டாம். நண்பராக இருக்கிறபடினா நான் பிரபாகரன் வானத்திலேருந்து வந்தேன்டில்ல தானே. நான் அங்கே பிறந்தனானோ, இங்கே தவண்டனானோ, இங்கே நிமிந்தனானோ அங்கே தானே. இப்போ பிரபாகரனே பல முயற்சியில் செய்தது உண்டு. என்ன தங்களோட சேர சொல்லி நம்ம என்ன வரலாற்றில் சொல்லியிருக்கிறேன் தான். நான் சூளமேட்டில் இந்திய சென்ன சிறையில் இருக்கையில் இந்த சொர்ணம் மற்ற பேர் என்ன அவனுக்கு சங்கர் அனுப்பின தங்களோட சேர சொல்லி மஹிந்த ராஜபக்ச நாங்கள் ஆதரிக்கிறேன்ற ஒரு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை வரும். மற்ற மக்களை வாக்களிக்க விட்டால் மக்கள் மாறி ரணிலுக்கு போட்டுவிடமென்ற இதில் பிரபாகரன் எடுத்த முடிவு பகிஷ்கரிப்பேன். தங்களுடைய அரசியலுக்காண்டியும் மற்றது மக்கள் மேலே நம்பிக்கையின் காரணமாகும். அப்போ பொது வேட்பாளர்ன்றது சும்மா ஒரு பொய்க்கதை. அது பாலசிங்கம் என்ன திலீபன் பாலசிங்கத்திட்ட கேட்குறார், அண்ணே நாங்கள் என்ன பேச்சுவார்த்தையை போகிறோமா? ஓவர் காய்ச்சி முடித்தோன்னு ஓவர் அண்ணா. ஓம் தம்பி நாங்கள் பேச்சுவார்த்தையை போகிறோம் ஓவர் விளங்குது தானே. என்ன மாதிரி ஓவராக போனான்ட்டு. அப்போ இதுதான் அவைகளுடைய அந்த சிந்தனை சக்திக்கு விளங்குது தானே. பிரச்சனையை தீர்க்கிற நோக்கம் இல்லை. திம்புலேயும் அதுதான் நடந்தது. என்ன திம்புல நாங்கள் 5 பெரிய இயக்கம், இது ஈரோ, சிபிஆர்எல்எஃப், பிளாட், டெலோ, டைகர்ஸ் 5. மற்ற தேசிய தலைவர் தலைமையில் உள்ள இயக்கம் தமிழர் விடுதலை கூட்டணி, எது அப்பாப்புல்லா முதலிங்கம். இந்த உசுப்பேத்தி என்ன நடந்தது? ஒரு சில பேர் தங்களோட சுயலாபங்களுக்காண்டி, அதாவது எங்களோட தேசிய தலைவர் அப்பாப்புல்லா முதலிங்கத்தினுடைய கட்சி இருக்குத்தானே, அவர் மற்ற சிவசிதம்பரம் எல்லாம் ஒரு தேர்தலில் தோற்று போச்சினோம். தேர்தலில் வெல்ல வேணுமென்றதுக்காண்டித்தான் இந்த தனிநாடன்ற கோஷத்தை முன்வச்சவையில் ஒழிய அவைகளுக்கு அதை பற்றிய திட்டமோ அதை பற்றிய நம்பிக்கையோ அவைகளுக்கு இருக்க இல்லை. அப்போ நாங்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டோம். இதான் நடந்தது. அப்போ இதுவும் ஒரு பிழையான இதுதான். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு சந்திப்பாகத்தான் நான் எதிர்பார்த்தது. இருந்தாலும் நாட்டு நடப்புகளை பற்றிய ஒரு கலந்துரையாடல். ஏன்னா இப்போ தினமும் திரும்பவும் அவதூறுகளை பரப்புற மாதிரியான செயல்பாடுகள் எல்லாத்தையும் சில தமிழ் கட்சிகள் செய்ய முற்படுகினோம். இப்போ கிட்டடியில் ஒரு பத்திரிகையில் வந்திருந்தது, பொன்னாவளியில் திரட்டப்பட்டார், மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடினார்ன்றெல்லாம் சொல்லி செய்திகள் வந்திருந்தது. அப்போ நான் அந்த தலைப்பு போட்ட ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்,
அவர்கிட்ட கேட்டேன், என்ன இப்படியெல்லாம் செய்தி வந்திருக்கேன்டோ எனக்கு தெரியும் அது பொய்யண்டு, ஆனால் தன்னால் அப்புறம் அதை மாற்ற முடிய இல்லையன்ட்டு. அதாவது உங்களுக்கு தெரியும், பிரபாகரனே என்ன திறத்துறத்துக்கு கொள்றதுக்கு என் மேலே சேறு பூசி எல்லாம் கணக்க செய்தது. ஆனால் பிரபாகரனாலே முடிய இல்லை. அப்போ இந்த சில குடிகாரரால் என்ன அப்படி துரத்த முடியாது. அப்படி எதுவும் நடக்கையில் சில குடிகாரர் என்ன அவையில் அந்த முயற்சியை செய்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நித்திர கொள்றவனை எழுப்பலாம், நித்திர கொள்றவனை போல் நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அறியாமையில் இருந்தால் அவைகளுக்கு விளங்கப்படுத்தலாம். அப்போ ஏற்கனவே இந்த பொன்னாவளி சுண்ணாம்பு கல் அகழ்வு சம்பந்தமான நீண்ட கால ஒரு முயற்சி இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலுக்கு முதல் தேர்தலில் தமிழரசு கட்சி கூட தன்னுடைய வேட்பு மனுவில் இதில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கணும், விளங்குதான். அப்போ அது புதுசாக ஒன்றும் இல்லை. அப்போ அதை பற்றி சில பேர் அறியாமையிலையும் கதைச்சிருக்கலாம், குடிச்சு போட்டும் கதைச்சிருக்கலாம், உள்நோக்கத்தோடையும் கதைச்சிருக்கலாம். அப்போ பல கதைகள் இருந்தபடியினால் அந்த பிரதேசத்து மக்களை ஒரு 300-400 பேரை நான் களத்துக்கு அழைச்சிருந்தேன். நான் அங்கே கொண்டு போய் அதிகாரிகளையும் வச்சு களத்தில் வச்சு ஒரு கலந்துரையாடல், ஒரு விளக்கம், சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்கான கேள்வி பதிலுக்கான ஒரு விளக்கமாகத்தான் அதை செய்து வச்சிருந்தது. இதை தெரிஞ்ச கொண்ட சில குடிகாரரும் சில அரசியல் உள்நோக்கங்கள் கொண்டவர்களும் இதை குழப்ப வேணுமென்ற ஒரு நோக்கத்தோடு நான் போகிறதுக்கு முதலே அங்கே போய் நின்றிருக்கணும். அப்போ நான் போய்க்கல அங்கே அவியல் இருக்கணும். அப்போ அவியல் கதைக்கக்கூடிய நிலைமையில் அவியல் இல்லை. ஆனால் குடிச்சு போட்டிருக்கணும், அரசியல் உள்நோக்கங்களோடு இருக்கணும். அப்போ அதில் கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அப்போ திரும்பி வந்தது, ஓடி வரையில் நிதானமாக தான் வந்தது. திரும்பி வருவேன் சொல்லி போட்டு நான் வந்தேன். நான் திரும்பி போக இருக்கிறேன். நான் என்னுடைய அந்த இலக்கு அது நியாயம் என்று நினைக்கிறேன். அந்த இலக்கை நான் வெற்றி கொள்ளுவேன் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அது எங்கட நாட்டுக்கு எங்கட மக்களுக்கு தேவை. வேலை வாய்ப்புகள், வாழ்வாதாரங்கள், அபிவிருத்திகள் சகலத்துக்கும் அது எங்களுக்கு தேவை. நான் அதை செய்வேன். இப்போ கிட்டடியில் தலைவராக ஒரு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட என்று சொல்லி அங்கேயும் கள்ள வாக்கு போட்டு முறைகேடாக தெரிவு செய்யப்பட்டவர் என்று சொல்லி அவர் இப்போ அதிலிருந்து வெளியில் நிற்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், அவரே ஒரு முறை தேர்தலில் தான் இத்தனை கள்ள வாக்கு போட்டேன்ட்டு 75 என்று சொல்லி அதே அதை குறைச்சி சொன்னாரோ தெரியல. அதுவும் பதிவில் இருக்குது. ஒரு தேர்தலில் எத்தனாம் ஆண்டு தேர்தல், 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்டித்தனமாக சொல்கிறார், தானும் இத்தனை கள்ளவாக்கு போட்டாண்டு. அதான் 22 எம்பியை தெரிவு செய்யல கள்ளவாக்கால் அவளை 22 பேரும் தெரிவு செய்யப்பட்டவ. அப்போ தானும் கள்ளவாக்கு போட்டவர் என்றதை அவர் சொல்லியிருந்தார். அவரும் போட்டி போட்டு அவர் போட்டி போடு
அதெல்லாம் குறைச்சி சொன்னாரோ தெரியல. பிறகு அவர் கிட்டடியில் வன்முறையை பற்றி சண்டித்தனத்தை பற்றியெல்லாம் ஏதோ எல்லாம் சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், தமிழ் இளைஞர்கள் மத்தியில் வன்முறையை தூண்டினது யார்? தமிழரசு கட்சி. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இளைஞர்களாக இருக்கையில் தமிழரசு கட்சி தான் வன்முறையை தமிழ் சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்தது. தங்களோட சுயலாபத்துக்காண்டி தான் அவை கொண்டவை. அதாவது மாற்று கருத்துள்ளாக்களுக்கு இயற்கை மரணம் அல்ல, மாற்று கருத்துள்ளாக்களுக்கு இயற்கை மரணம் அல்ல, இயற்கை மரணம் இல்லை என்றால் கொல்லப்படுகின்றது தான். அப்போ இளைஞர்களாக நாங்கள் இருக்கிற நேரத்தில் எங்களெல்லாம் தூண்டி உசுப்பேற்றி விட்டது. அப்போ இந்த வரலாற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் நீங்கள் சில வேளை இதில் பத்திரிகையாளராக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு சில வேளை வரலாறை உணர்ந்திருக்க முடியாது. ஆனால் நீங்கள் வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ நேரடியான அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போ தமிழரசு கட்சி தான் வன்முறையை தூண்டி விட்டது, உசுப்பேற்றி விட்டது, ஆரம்பித்து விட்டது. அப்போ இன்றைக்கு அவர் அதாவது முறைகேடான தேர்தல் என்று சொல்லி அதில் தலைவராக அந்த கட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டவர். பிறகு அழுத்தங்கள் காரணமாக அது அம்பலப்பட்டபடியினால் அழுத்தங்கள் காரணமாக அவர் அந்த பதவியிலிருந்து விலத்தப்பட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், சண்டித்தனத்தை பற்றி வன்முறையை பற்றி கதைக்கிறார். அப்போ இந்த பொன்னாவளி விடயத்தில் எதிர்த்தரப்பினர் சொல்கிறதுல எந்த உண்மையும் இல்லை. ஏற்கனவே அந்த இடம் மக்களுடைய குடியிருப்புக்கு உகந்ததல்ல, உவர்நீர் இருக்கு என்று சொல்லி நீண்ட காலமாக வெளியேறிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இவரோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட அவர்கள் அங்கே சுண்ணாம்பு கல் அகழ்வதை பற்றி மாகாண சபையில் கூட அன்றைக்கு தலைமை தாங்கினாக்கள் அதை நியாயப்படுத்தி இருக்கணும், செய்கிறதுக்கான அனுமதிகளை சொல்லியிருக்கணும். இப்போ நான் என்ன பார்த்தேன் என்றால், அது அந்த அந்த அதை அந்த அகல்றது கூடாக எங்கட மக்கள் கூடின நன்மைகளை பெறலாம்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றது உங்களுக்கு தெரியும், இப்போ அது அந்த அப்படியான இதுகள் அரசாங்கம் ஆய்வு செய்கிறதுக்காக பல நிறுவனங்களை அரசாங்க நிறுவனங்கள் பலதுகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வாகனத்துக்கு உங்களுடைய வருடாந்த அனுமதியை நீடிக்க வேணும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாகனத்தை புகைப்போக்கி அப்படியான இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் காட்டி அனுமதி பெற்ற பிறகு தான் உங்களுக்கு மற்றது கிடைக்கும். அது மாதிரி இவியல் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்கா அவியல் அந்த அனுமதியை பெற்றால்தான் அவியல் தங்களுடைய அந்த சுண்ணக்கல் அகழ்வை தொடரலாம். அப்போ இதெல்லாம் அந்த சுண்ணக்கல்ல அகழ்ந்து எடுக்கிறது கூடாக நான் என்ன யோசித்தது, ஒன்று அதில் ஒரு குளத்தை உருவாக்கினால்
மழை நீரை சேமித்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் காணிகள் தோட்டக்காணிகளை செய்யலாம். அதுக்கு மீன் வளர்க்கலாம். இன்றைக்கி மீன் வளர்க்குறன்றதும் ஒரு பெரிய ஒரு 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 குடிசை கைத்தொழிலாக சர்வதேச நாடுகளில் இருக்கிற அதே நேரத்தில் இங்கேயும் நாங்கள் இப்போ தொடங்கி இருக்கிறோம். அது மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறபடியினால் சில பல வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கு. ஏற்கனவே யுத்தத்தால் தூண்டு போயிருக்கிற இந்த அணைக்கு என்னென்று சொல்கிறது, இந்த அணை உண்டு உப்பு தண்ணி உள்ளுக்கு வர தடுக்கிற நாகமுனை, அதையெல்லாம் அவர்கள் கட்டித்தரேன்ட்டு சொல்லியிருக்கணும். யார்? அந்த கம்பெனி, அந்த டோக்கியோ சிமெண்ட் கம்பெனி அது எல்லாத்தையும் கட்டித்தாரேன். அப்போ கட்டித்தந்தால் என்ன நடக்கும்? அகல்ற என்ன மழை நீர் வெளி கடலுக்குள்ளே போகாது, உள்ளுக்கு தான் தேங்கி நிற்கும். சம்பு பாரத அது மாதிரி கடல் நீரும் உள்ளுக்கு வராமல், அந்த அணை வெறுமாக இருந்தால் கடல் நீர் உயர்ற நேரத்தில் உள்ளுக்கு வராமல் தடுக்கலாம். அதே நேரத்தில் மழை நீர் வாரதை கடலுக்குள்ளே போகாமல் தடுக்கலாம். அப்படி பல நன்னீர், அதாவது இந்த பல இடங்களில் குடிநீர் இல்லை, சுத்தமான நீர். அதுக்கு நாங்கள் சின்ன சின்ன ஆர்ஓ பிளான்ட் என்றால் நன்னீராக்கி அல்ல உவர் நீரை நன்னீராக்கி கொடுக்குற அப்படி பல திட்டங்கள் இருக்கு. அப்போ அவர்கள் முதலீட்டாளர்கள், அவர்கள் தர்ம ஸ்தாபனம் அல்ல. இருந்தாலும் அந்த முதலீட்டுக்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு கூடாக நாட்டுக்கும் நன்மை பயக்குதுன்ற. இப்போ இன்றைக்கு ஜப்பானில் இருந்தால் கூடின மூலப்பொருட்களை கொண்டறியணும். அப்போ இங்கே நாங்கள் அந்த மூலப்பொருட்களை நாங்கள் பெற முடிஞ்சால் எங்களுக்கு அந்நிய செலவாணி கூட மிஞ்சும். வேலை வாய்ப்பு, நீங்கள் அந்த காங்கேசன் சீமெந்து தொழிற்சாலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களோட காலத்தில் எல்லாம் நாங்கள்லாம் மூடிக்கிட்டோம். அப்போ மூடியெல்லாம் கட்டி வச்சுருந்த நாங்கள் அங்களோட போராட்டத்தால். அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் ஆட்கள் வேலை செய்தவை. அவைகளுக்கு நாங்கள் மூடுறது விருப்பம் இல்லை. நாங்கள் இயக்கங்கள் மூடுறது விருப்பம் இல்லை. அப்படி இருந்தும் பயம் காரணமாக, அழுத்தங்கள் வேறு இதழ் காரணமாக எல்லாரும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அந்த ஊரெல்லாம் தூசு. ஆனால் அந்த தூசில் வளர்ந்த பெத்தில், அந்த தூசில் என்ன கல், கோவில் கல் எல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. கோவில் கல்லுன்ட்டு சொல்லி அங்கே இருக்குது. எல்லாம் அந்த தூசில் கலந்து வந்த கல்லுகள் தான். கல் இல்லை, கல். அப்போ ஆனால் இன்றைக்கு நவீன இந்த தொழில்நுட்பத்தில் தூசுகள் நாங்கள் கண்ணாலேயே பார்க்க முடியாது, உணர முடியாது. இன்றைக்கு காலியில் இலங்கையில் வேறு நாடுகளில் எல்லாம், இல்லை இலங்கையில் வேறு மாவட்டங்களில் புத்தளம் இல்லை வேறு இதில் எல்லாம் இருக்குது. அங்கே தூசை காண முடியாது. காலியில் டவுனுக்கு நடுவில் அந்த அரைக்கிற சீமெந்து தொழிற்சாலை இருக்குது. டவுனுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கென்றால் தூசு அங்கே இல்லை, நீங்கள் போய் பார்க்கலாம். அது மாதிரி திருவோணமலையில் அதை சுற்றி குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது. முந்தையும் காங்கேசுந்தரையில் குடியிருப்புகள் இருந்தால் தள்ளி தூசுகள் எல்லாம் ஆனால் இப்போ இன்றைக்கு பக்கத்தில் எல்லாம் குடியிருப்புகள் இருக்குது, கடைகள் இருக்குது. திருவோணமலை மக்கள், அந்த மக்களோட பேர், அந்த இடத்துக்கு என்ன பேர்? சீனக்கூடாவா? இன்னொரு பேர் உண்டு. அந்த திருவண்ணாமலை கேளுங்க இருக்கும், அந்த டோக்கியோ சிமெண்ட் இருக்கிற இடம் சம்பூரா பேர் உண்டு பேர். சரி,
அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் பல அரச நிறுவனங்கள் இருக்குது. என்னிடம் சைனா பே எல்லாம் சீனன் கூட எல்லாம் சீனான் குடாவை சைனா பே அப்படியெல்லாம் இருக்குது, பேர்கள் எல்லாம் இருக்குது. சரி, அப்போ சரி, ஏதோ ஒரு பேர் ஒன்று உங்களுக்கு விளங்கிட்டு தானே என்ன. சரி, அப்போ இந்த சுற்றுச்சூழலுக்கு நவீனமயப்படுத்தப்பட்ட உலகத்தில் இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் எல்லா நாடுகளும் கவனமாக இருக்குது. அது மாதிரி இலங்கையும் கவனமாக இருக்குது. அப்போ அதுகளை மீறின வகையில் இலங்கை அரசாங்கம் அதுக்கு இணங்காது. அப்போ அன்றைக்கு என்னோட கிட்டத்தட்ட எத்தனை நிறுவனங்கள் வந்தவ, எத்தனை திணைக்களங்கள் அன்றைக்கு வந்தவ, 12 திணைக்களங்கள் வந்தது. அப்போ அந்த 12 திணைக்களங்களோடையும் இந்த மக்கள், அதாவது சந்தேகங்களை தெளிவு செய்கிற மக்கள் அல்லது மேலதிகமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மக்கள், இப்போ அதை இவியல் குழப்பி போட்டினோம். இப்போ அதில் சில பேர் கதைச்சதான் தெரியுது. நான் நினைக்கிறேன் வரி குடிபோதில் இல்லை, ஒரு சில பேர் கதைச்சிருக்கலாம், நீங்களே இந்த ஆய்வை செய்யலையே ஆய்வை செய்யாமேன். அப்போ அதில் வச்சு நான் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை இல்லை என்றால், குடிபோதையில் நிற்கிறாக்களுடைய கையெல்லாம் நோங்கி இருந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே, என்ன அப்படி இலகுவாக துரத்த முடியான்னு தெரியும் தானே. இப்போ எனக்கு இன்னொரு புலி நண்பர் ஒருத்தர் முந்தி இருந்தார், அதில் இது பண்ணப்பட்டு போனார். அவர் நடுந்தீவில் ஒரு பிரச்சனை நடந்தது. அப்புறம் முகமாலையில் மழை ஒரு குடை பிடிச்சோன்ட்ருக்க, வெயிலோ மழைக்கு ஏதோ ஒன்று குடை பிடிச்சோன்னு நிற்க மழைக்கு. அப்போ இவர் சொல்கிறார், நடுந்தீவில் இந்த மாத்திரமல்ல, வடகிழக்கினுடைய ஏனைய பகுதியிலேயுமே இருந்து இப்படிப்பியாக துரத்துவோம்ண்டு. அப்புறம் யார் துரத்தப்பட்டு போனது சொல்ல வேண்டாம். நண்பராக இருக்கிறபடின்னா நான் சொல்ல விரும்ப இல்லை. அப்போ இலகுவான வேலை இல்லை தானே. இப்போ பிரபாரன் வானத்திலேருந்து வந்தேன்ட்டு தானே. நான் அங்கே பிறந்தனானோ, இங்கே தவண்டனானோ, இங்கே நிமிந்தனானோ, அங்கே தானே. இப்போ பிரபாரனே பல முயற்சியில் செய்தது உண்டு. என்ன தங்களோட சேர சொல்லி நம்ம என்ன வரலாற்றில் சொல்லியிருக்கிறேன் தான். நான் சூளமேட்டில் இந்திய சென்ன சிறையில் இருக்கையில் இந்த சொர்ணம் மற்ற பேர் என்ன அவனுக்கு சங்கர் அனுப்பின தங்களோட சேர சொல்லி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்கள் எல்லோரும் இந்த இவர் இருக்கிறாரான பத்மினியோட புருஷன் அவற்றெல்லாம் கேட்டாச்சு. அப்போ கன பேர் சொன்னோம். அவன் என்ன சொல்லிக்கணும்னா, நீங்களும் பிரபாகரனும் சேர்ந்தால் கணக்கை செய்யலாம், ஏன் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது என்றதான் அவையிட நியாய தர்க்கங்கள். அவையிட்ட கேட்ட அவர் இன்றைக்கும் இருக்கிறார், யார் சிதம்பரனான் இருக்கிறார். அப்போ நான் அவையிட்டெல்லாம் சொல்கிறது என்ன, முதல்ல அவன்கிட்ட சொல்லுங்கோ, இந்த சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி, சரி. இப்போ நான் 90ஆம் ஆண்டு நான் திரும்பி இலங்கைக்கு கொழும்புக்கு வந்த நான். அப்போ அண்டையிலேருந்து நான் என்னத்தை சொல்லி வந்தனானோ அதைத்தான் நான் திரும்பியும் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒழிய புதுசாக இதையும் நான் சொல்ல இல்லை. அடுத்து அண்டைக்கிலேருந்து சொல்லி வந்தது இன்றைக்கு மற்றாக்கள் எல்லாம் முணுமுணுக்கினோம். குறிப்பாக இந்த அரசியல் தீர்வு திட்டம் சம்பந்தமாக அவையில் தான் முணுமுணுக்கினோம். எல்லாம் அவைகள் அரசாங்கத்தோடு ரகசிய உறவில் இருக்கணும். சரிவில்லைன்றது வேறு. இப்போ பார்த்தால் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி இவியல் கேட்டு ஜனாதிபதி ஒதுக்கி இருக்கிறார். ஆனால் வெளியால் அவையில் வேறையாத்தான் சொல்லுவீனம். வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தது அப்படி எதிராக வாக்களிச்சுட்டு நிதி வைக்கணும். சரி, அவையோட அரசியல். அப்போ நான் முதல்ல கூட்ட கலந்துரையாடல் என்று சொன்னது காரணம், அப்போ இந்த தவறான செய்திகள் திரும்பியும் ஊடகங்களில் வரவழைக்கிறது. முந்தி 2009 மட்டும் வந்தது. அப்புறம் 2009 அது யுத்தம் நிறுத்தப்பட்ட பிறகு அப்புறம் கொஞ்சம் அடங்கி இருந்தது.
திருப்பியும் வருது. இந்த கந்துவட்டி ஜீவன் என்று சொல்லி ஒரு கட்சி பிரமுகருடைய ஒரு கையால் அவர் ஏதோ எல்லாம் சொல்கிறார். அப்போ நீங்கள் அவற்றை வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் இன்றைக்கும் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாருண்டு, என்ன சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் மட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியில் சில இரும்பு பாலங்கள் காணாமல் போனது. இந்த கொரோனா காலத்தில் ஆக்கள் வெளியால் வர முடியாது. அப்போ நம்மட இவர் அந்த ஒரு கள்ளவாக்கு போட்ட தேர்தலில் முறைகேடாக தலைவராக தெரிவு செய்யப்பட்டவற்ற ஆக்கெல்லாம் அந்த இரும்பு பாலங்களெல்லாம் திருடி வித்தவை. சரி, மற்ற அந்த டோக்கியோ சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அவையெல்லாம் தங்களோட சொந்த நிலங்களையும் வித்தினம் வேண்டாம், அல்லது விட்டுட்டிங்கால் ஒலிம்பி வந்துட்டினம். அப்போ அவையில் கேட்கினம்ன்ட்டு வித்தவை. இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று சொல்லிக்கொள்கிறாங்கள நின்று மற்ற கிட்டத்தட்ட எத்தனை இந்த குழாய் கிணறு அடித்தவை 50-70 குழாய் கிணறு அங்கே அடித்து வச்சுருக்கணும். அப்போ அது உபர் நீராக மாறுறேன்ட்டு இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு 10 மீட்டர் மட்டும் இதுவரை கிண்டலாம், 10 மீட்டர்ன்ட்டு சொல்லினோம். 10 மீட்டர் மட்டும் இருக்கிற உபர் நீர் தான் வரும். மேலதிகமாகவோ ஒரு புதுசாக ஒரு உபர் நீரும் வர போகிறதில்லை. அப்போ நான் அவையில் சொன்னால் ஒவ்வொரு 3 மீட்டர் 10 மீட்டர்ன்னு சொன்னால் ஒவ்வொரு 3 மீட்டருக்கு முறுக்கா திருப்பி ஆய்வு செய்து தான் நாங்கள் அதை தொடர வேணும் என்றதை நான் எங்கள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட இல்லாட்ட அந்த கம்பெனிகிட்ட கேட்டிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் இணங்க வேணும், எழுத்தில் தந்தீங்கள் என்று சொன்னால் நான் அதை பார்க்கலாம்ன்ட்டு சொன்னது. இதை பற்றி தான் நான் என்றால் அன்றைக்கெல்லாம் பார்த்தால் நம்ம ஆக்கெல்லாம் ஒரு ஆள் இந்த கையை பிடிச்சி வச்சுருக்கார், ஒரு ஆள் இந்த கையை, ஒரு ஆள் காலை பார்த்தா படத்தில் பார்த்தா அவங்கள என்ன பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி யார் என்ன பாதுகாக்கணும் நம்மட ஆக்கள். எது ஒரு ஆள் இந்த கையை பிடிச்சி வச்சுருக்கார், ஒரு ஆள் இந்த கை, ஒரு ஆள் இந்த கால் தாங்கள் இரும்பு கேடயம் கவசம் போட்டு வச்சுருக்கிறவன். அப்போ எனக்கு அது ரொம்ப எரிச்சல். அதாவது இன்னும் அது முழுமையாக கதையளவில் இருக்க ஒழிய இன்னும் ஒரு சட்டபூர்வமாக இன்னும் எதுவும் நடக்க இல்லை. மற்ற நான் அந்த கட்டிடத்துக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த கட்டிடங்கள் ஒன்று செலவழித்ததை விட கூட காசு கொடுத்து திருத்த வேண்டி இருக்குது. அதை என்னத்துக்கு பயன்படுத்த போயினோம்ன்றது எனக்கு அந்த அமைப்பை பார்த்தால் அது என்னத்துக்கு பயன்படுத்தலாம்ன்ற எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த விழா கட்டிடத்தை ஏற்படுத்த இதுக்குள்ள சின்ன சின்ன அறைகள் போடலாம்ன்றெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னா எங்களுக்கு விளங்கும். ஆனால் இந்த கட்டிட அமைப்பை பார்த்தால் என்ன கட்டப்பட்டது வேறொரு எண்ணத்தில் வேறொரு கோணத்தில் கட்டப்பட்டது. இன்னும் சட்டபூர்வமாக அது கொடுக்கப்பட இல்லை, அதில் சட்டபூர்வமாக எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்டது போல் அப்படி அது கொடுக்கப்படுறதா இருந்தாலும் எஞ்சிய காணிகள் கொடுக்கப்பட வேணும். பட் இந்த கட்டிடம் உள்ள காணிக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட வேணும், எஞ்சிய காணிகள் மக்கள்கிட்ட கொடுக்கப்பட வேணும். இதுவரை கொடுக்கப்பட இல்லை. எது கொடுக்கப்பட இல்லை? அந்த ஒப்பந்தம் இன்னும் ஒன்றும் கைச்சாத்திடப்பட இல்லை. அப்படி கைச்சாத்திடப்பட்டால் அந்த கட்டிட நிலப்பரப்புக்கு உரிய இடங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேணும். மற்ற எஞ்சிய காணிகள் உரிய மக்கள்கிட்ட விடுவிக்கப்பட வேணும். அது நடக்கும். எது விளங்க இல்லை.
இல்லை அதில் இப்போ நீங்கள் அந்த கேள்வியில் எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. அது சுவீகரிக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி, அது சுவீகரிக்கப்பட்டதோ இல்லையோ நடைமுறையில் சரி. இப்போ கிட்டத்தட்ட காணியால் விடுவிக்கப்பட்டது, இன்னும் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கு. அந்த காணி ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டதான்னு சொல்லப்படுது. அதே சுவீகரிக்கப்படாமலும் கிண காணிகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் 74ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு அப்போ அன்றைக்கு எங்களுக்கு 9 ஆசனங்கள் இருந்தது. 98ஆம் ஆண்டு சந்திரிகை அந்த நேரமே சுவீகரிக்க வெளிக்கிட்ட இடத்த நாங்கள் தடுத்தது, பகிஷ்கரித்து தடுத்தது. அப்போ கையை விட்டுட்டார். பிறகு எங்களுக்கெல்லாம் ஆசனங்கள் எல்லாம் அரசியல் இதை குறைஞ்சிட்டு தானே, அப்போ அப்படி வந்துட்டுது. அது சுவீகரிக்கப்பட்டதா இல்லையான்றதை விட நடைமுறையில் இன்றைக்கு இந்த கட்டுப்பாட்டு இதுக்குள்ளே இருக்குது. அதுதான் யதார்த்தம். எது இல்லை அப்படி செய்யக்கான்னு சொன்னேன். சட்டபூர்வமாக எந்த ஏற்பாடும் இன்னும் இல்லையாண்டு அப்படி செய்யக்கில் அது நடக்கும். எனக்கு அந்த டிஎஸ்கிட்ட கேளுங்க இருக்கா, சுவீகரிக்கப்பட்டதா இல்லையான்ற இருக்கா. ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டு இராணுவத்தில் அந்த பாதுகாப்பு தரப்பினருடைய கட்டுப்பாடெலாம் அது இருக்குது. திருப்பி தேசிய பாதுகாப்புன்ற இதுக்குள்ள திருப்பி அது வேறு ஆக்களை கொடுக்குறேன்றால் திருப்பி அதை எடுத்து சட்ட ரீதியான இதுகள் எடுத்து தான் திருப்பி கொடுப்பினோம். அது ஒரு பிரச்சனை. ஏன் அதை நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறீங்கன்னு தெரியல. அது ஒரு பிரச்சனையாக இல்லையான்னு நினைக்கிறேன். அண்மையிலையா நான் வெளிநாடுகளுக்கு போகிறது விலை குறைவு, முந்தின மாதிரி போகிறே இல்லை. போகிறதுக்கு வேறு காரணங்கள். நீங்கள் என்னத்துக்கு கேட்குறீங்களா? இப்போ என்னென்றால் தமிழ்நாட்டு கடத்தொழில் அமைச்சர் அனுராக் ராதாகிருஷ்ணன் எங்கே இந்த ஃபைல் மற்றது எங்கே வரும் இல்லையா, அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே அந்த ஃபைலை கொண்டு வச்சோன்னா குருதம் இல்லையா வேறு கேளுங்க. அந்த இவர்கிட்ட சொல்லுங்க இருக்கு அந்த இந்திய எழுவப்பட ஃபைல் இவருக்கு எடுத்து வர சொல்லு. மற்றது புதுச்சேரி பாண்டிச்சேரி கடத்தொழில் அமைச்சர் எனக்கு இருக்க கடிதங்கள் அனுப்பிட்டேன். அவர்கிட்ட பேர் ஆனந்த இதை பேர் உண்டு. அப்போ இந்த தேர்தல் பிரச்சனைகள் வந்தபடியினால் 19ஆம் தேதி தான் தேர்தல் முடியுது. அப்போ கிட்டடியிலே ஃபோனில் கேட்டவர் நாங்கள் கடிதம் அனுப்பினா வெறிவியல் உண்டு. நான் சொன்னேன் நீங்கள் கடிதத்தை அனுப்புங்க புற பார்ப்போம்ட்டு. ஏனென்றால் இப்போ மத்திக்கும் மாநிலத்துக்கும் இடையில் ரொம்ப முரண்பாடுகள் வலுத்திருக்குது. அப்போ அந்த சிக்கலுக்குள்ள போகிறதா இல்லையான்ற அந்த சிக்கலுக்குள்ள போகிறதா இல்லையான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. லக்ஷ்மி நாராயணன் இதுதான் அங்கேருந்து வந்த கடிதம். எங்கேருந்து? பாண்டிச்சேரி புதுச்சேரி என்று சொல்கிறது. முந்தி பாண்டிச்சேரி என்று சொல்கிறோம், புதுச்சேரி என்று. அப்போ ஸ்டாலினும் கடிதம் அனுப்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த முரண்பாடுகளும் பலத்து கொண்டு போகுது. தேர்தல் முடிஞ்சோன்னு அடங்கலாம் பார்க்கலாம். அது இப்போ காட்டினேன். இப்போ என்ன உங்களை காட்டினேன்? லக்ஷ்மி நாராயணன் எழுத்தில் எங்கே பாண்டிச்சேரி புதுச்சேரி. அனிதா கிருஷ்ணன் தொலைபேசியில் பல தடவை அழைச்சிருக்கிறார். நான் எழுத்தில் வேணுமென்ட்டு கேட்டிருக்கிறேன். என்ன மாதிரி சாந்தன் தங்களை இங்கால் எடுப்பிக்கிறதுக்கு உதவி கேட்ட இடத்துல அவற்ற தாய் எனக்கு கோரிக்கை எழுத்தில் தர சொல்லியும் சாந்தனையும் எழுத்தில் தர சொல்லி அது அந்த ஃபைல் இல்லை. அவையில் எனக்கு எழுத்தில் தந்திருக்கணும் தங்களை இங்கால எடுப்பிக்கிறதுக்கு உதவ சொல்லி.
கச்சதீவு சம்பந்தமாக என்னோடய அபிப்பிராயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அதில் தெளிவு வேணுமென்றா சொல்கிறேன். கச்சதீவு வந்து இலங்கைக்கு உரியதா இந்தியாவுக்கு உரியதான்ட்டு வாத பிரதிவாதங்கள் நிரம்ப இருக்குது. இந்தியா சொல்லுவது தங்களுக்கு உரியாண்டு, இலங்கை சொல்லுவது தங்களுக்கு உரியாண்டு. அப்போ இந்த இழுவறையில் இந்தியாவும் ராஜதந்திரமாக யோசிக்கும் தானே. இப்போ ஆட்சிகள் மாறி இருக்கலாம், கட்சிகள் மாறி இருக்கலாமே ஒழிய பொதுவாக அவையோட ராஜதந்திரங்கள் வந்து ஒன்றாத்தான் இருக்கும். கட்சிகள் மாறினாலும் ஒன்றாத்தான் இருக்கும். அதிகாரிகள்லாம் அதில் கூட இது பண்ணுறது. அப்போ இதில் நாளைக்கு தேர்தலுக்கான கோஷமாக இப்போ வந்திருக்கு. நாளைக்கு தேர்தல் முடிஞ்சோன்னா அதுவும் புஷ்பானமாக போகலாம். அப்போ 74ஆம் ஆண்டு தான் கைச்சாத்திரப்பட்டது முதல் இது. அதுக்கே வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வாத பிரதிவாதங்கள்லாம் இருக்குத்தானே. இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இல்லை அப்படி என்றெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ அதில் 5ஆவதும் 6ஆவதும் சரத்து இது சாந்தண்டபடி இப்போ இல்லை அந்த இது கச்சதீவு 5ஆவதும் 6ஆவதும் சரத்தில் அப்பாவியல் சொல்லியிருக்கணும். சுமந்திரண்டையும் கட்டி பார்க்குது. சரி, 5ஆவதும் 6ஆவதும் சரத்தில் சொல்லியிருக்கணும். என்னென்று சொன்னால் 5ஆவதும் 6ஆவதும் சரத்தில் சொல்லியிருக்கணும். அதாவது அவியல் வந்து 5ஆவதில் சொல்லியிருக்கிறோம், இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புகளையும் இலங்கை கடற்தொழிலாளர்கள் இந்திய கடல் பரப்புகளையும் தொழில் செய்யலாம் என்றது தான் 74ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தம். அப்புறம் 76ஆம் ஆண்டு அதை மாற்றிட்டினோம். அங்காலையும் போக முடியாது, இங்காலையும் வர முடியாது என்று சொல்லி போட்டு அந்த வெச் பேங்க்ன்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது, வளங்கூடின ஒரு பகுதி. அதாவது கச்சதீவை போல் 80 மடங்கு பெரிய பிரதேசம். என்ன குமரி கன்னியாகுமரிக்கு கீழே இருக்குது. அது அப்போ அவங்க செய்ததுக்கு இன்னொரு காரணம், இந்த மினரல்ஸ் என்று சொல்ல தாது பொருட்கள் பெட்ரோலியம் எல்லாம் இருக்குது. அப்போ எங்களை அங்கே அனுமதித்தால் நாங்கள் நாளைக்கு அதுக்கு உரிமை கோரலாம் என்றதுக்காண்டி அவங்க முன்கூட்டியே அப்போ எங்கட வெளிச்சவாய்களும் அங்கே தென்னிலங்கை அரசியல்வாதிகளும் ஏதோ அன்றைக்கு ஏதோ இதுக்காண்டி இணங்கிட்டேன். இதுதான் என்னுடைய நிலப்பாடு. விளங்குதான். கச்சதீவு தர முடியாது, தாரென்றாலும் உண்மையாக கச்சதீவு கொடுத்தா போல் இந்த பிரச்சனை தீரப்போகிற இல்லை தானே. இப்போ சட்டத்தின்படி கச்சதீவில் இருந்து இந்திய பக்கம் 1 கிலோமீட்டருக்கு இங்கே அளவில் வர முடியாது. இப்போ கச்சதீவு கொடுத்தால் கச்சதீவை கழிஞ்சி இலங்கை பக்கம் 1 கிலோமீட்டருக்கு அங்கால வர முடியாது. இவங்க கூப்பிட்ற தூரத்தில் வந்து நிற்கிறாங்கன்ட்டு அது பிரச்சனை. அது உண்மையில் விளக்கம் இல்லாமல் கதைக்கிறது, அல்லது இங்கே எங்கிட்ட சில பேர் குடிபோதையில் கதைச்சேன்னு சொன்னது தானே பொன்னாவளியில். அதுமாரி அரசியல் காரணங்களுக்காண்டி ஆக்கள் கதைக்கணும். திருப்பி போகிறேன், திருப்பி ஆய்வு செய்து போட்டு ஆய்வினுடைய சாதக பாதத்தை பார்த்து தான் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆய்வு வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் நாங்கள் தோண்ட மாட்டோம். ஆய்வு சாதகமாக இருக்கும் என்றால் தோண்டுவோம். அதானோ அதான் சொன்னேன். நான் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒன்றைத்தான் சொல்லி கொண்டு வாரேன். பண்டைய பார்த்தீங்களென்றால் இந்த தமிழ் தலைவர்கள் தமிழ் பிரதிநிதிகள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் எல்லாம் எதிரும் புதிருமாக சொல்லினோம். ஒரு பழம்பெரும் தலைவர் என்று சொன்னவர் பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொல்கிறார். இன்னொரு அவர் வயதில் பழம்பெருமாக இருக்கலாம், அப்படியே அரசியலில் பழம்பெரும் இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? அவரும் தன்னை தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? அவர் அரசாங்க செலவில் தங்கியிருக்கிறபடியாக தானே அவர் அப்படி சொல்கிறார். முதல் அவரைத்தான் இவ்வேறு தலைவராக எல்லாம் ஏற்றுக்கொண்டு வந்தவர். இன்றைக்கு அவருக்கு வயது மூப்பு காரணமாக இனி அது வேறு. அப்போ இந்த ஆள் சொல்கிறார் அரசாங்க செலவில் அரசாங்க
அந்த செலவுகளில் தங்கியிருக்கிறபடினா தானே அவர் இப்படி அப்படி கதைக்கிறார். அப்படி ஏண்டா இல்லை, சும்மா ஒரு அரசியல் ஒரு இந்த விளையாட்டு சித்த விளையாட்டுலேயோ வேறு அதில் எந்த உண்மையும் இல்லை. உண்மையாக நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றால், இங்கே இன்றைக்கு பிரதானமாக 3 பேர் இருக்கணும். 3 தரப்பு இருக்கணும். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுர திசாநாயக்க. இந்த 3 தரப்போடையும் தான் நாங்கள் டீல் போட வேணும். 3 தரப்போட டீல் டீல்ண்டா என்ன, அவைகளோட நாங்கள் எங்கள்ட நாட்டு பிரச்சனையோ மக்கள்கிட்ட பிரச்சனையோ அவைகளோட கதைக்க வேணும். அப்போ அவையில் ஒரு ஆளை நாங்கள் தெரிவு செய்கிறது கூடாகத்தான், அந்த முயற்சி கூடாகத்தான் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காணலாமே ஒழிய, அதை விட உங்களுக்கு தெரியும் தானே, ரணில் விக்ரமசிங்க எப்போ கிட்டவர் புலி பகிஷ்கரித்தது இப்போ 2005. அன்றைக்கு புலி காசு வாங்கி கொண்டு பகிஷ்கரிக்காக விட்டிருந்தால் யார் வந்திருப்பினோம்? யார் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருப்பினோம்? ரணிலுக்கு தானே. என்ன அப்போ அதுவே உள்ள இன்றைக்கு அப்படி யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை, பெருசாக தடுக்க முடியாது. முந்தியண்டா ஒரு வன்முறைன்றது தானே, பயன் தானே, பகிஷ்கரிக்கக்கூடாது இல்லை இன்னாருக்கு வாக்கு போடுங்கன்ட்டு சொன்னால் அதில் பிரச்சனையாக போயிடும். என்ன, மஹிந்த ராஜபக்ச நாங்கள் ஆதரிக்கிறன்ற ஒரு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை வரும். மற்ற மக்களை வாக்களிக்க விட்டால் மக்கள் மாறி ரணிலுக்கு போட்டுவிடணுமென்ற இதில் பிரபா நடத்த முடிவு பகிஷ்கரிப்பேன் தங்களுடைய அரசியலுக்காண்டியும் மற்றது மக்கள் மேலே நம்பிக்கையின் காரணமாகும். அப்போ பொது வேட்பாளர்ன்றது சும்மா ஒரு பொய்க்கதை, அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதில் இப்போ அரசியலுக்கு இதை கதைக்கத்தானே வேணும். ஒரு இது ஒன்று காட்டுறதுக்காண்டி ஒன்றும் இல்லை, அவையிட்ட வேறு ஒன்றும் மக்களுக்கு செய்கிறதுக்கு இல்லை. மக்களுக்கு வழி நடத்துறதுக்கான ஒரு சரியான தளமோ ஒரு சரியான திட்டமோ ஒரு சரியான கொள்கையோ அவையிட்ட இல்லை. அப்போது மக்களை உசுப்பேற்றி தான் இந்த வாக்களை அமெரிக்க பார்க்கணும். உங்களுக்கு தெரிந்தானே, அவர் ஒருக்கா மஹிந்த ராஜபக்ச கடத்தொழில் அமைச்சராக இருக்க அவர்கிட்ட ஆலோசகராக இருந்தவர், பாருங்களேன். இவையெல்லாம் கதைக்கணும். முந்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, 85ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தலையாட்டினா நீங்கள் கிளவனா இல்லை. 85ஆம் ஆண்டு அப்போ நான் இபிஆர்எஃப்க்கு வழி நடத்திக்கல இந்த சமநிலை புலிகளோட வகித்தது 86 மே மட்டும். இப்போ இந்தியாவுக்கு போக வேண்டி வந்துட்டு, அப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஓடி வந்து அந்த பொறுப்பெடுத்து கொண்டு நெருப்பு தினம் ஒன்றை கொண்டாடினார் புலிகளுக்கு எதிராக. அவன் நெருப்படுத்தி விட்டான். அப்போ 86 நவம்பர், நான் அங்கே இல்லை, இங்கே இல்லை தானே, 86ஆம் ஆண்டு நெருப்படுத்தி விட்டான். துண்டக்கானம் துணியை காணவன் மட்டும் கொழும்புக்கு ஓடி தப்பிட்டான். யார்? சுரேஷ் பிரேமச்சந்திரன். பிறகு புலிகளை பற்றி திட்டிக் கொண்டிருந்தார். பிறகு அதனுடைய இயக்க தலைவர் தோழர் பத்மநாபாவை கொல்றத்தில் அவருக்கும் சம்பந்தம் இருக்கின்ற ஒரு கதைகள் இருக்குது. அப்போ அவர் செத்த உடனே அந்த கட்சியை தான் பொறுப்படுத்திட்டார். அப்போ பொறுப்படுத்து பிறகு தேர்தலில் வெல்ல முடியலை தானே. அப்போ புலி குதிரையில் போனால் சவாரி பண்ணினாத்தான் வெல்லலாமன்ட்டு புலிக்கு சாதகமாக காய்ச்சொன்று இருந்தவர். அப்புறம் அதுவும் சரி வரே இல்லை. திருப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற இதுக்குள்ளெல்லாம் இருந்து அதில் எல்லாம் விடுபட்டு இன்றைக்கு வேறொரு கூட்டன்று சொல்லி கொண்டு இருக்கணும். நான் கேட்குறேன் என்னென்றால், இவைகள்கிட்ட கொள்கை இல்லை வேலை திட்டம் இருக்குமென்றால் இவைகள் தனித்தனியாக மக்களுடைய ஆணையை பெற்று பிறகு ஒன்றிணைகிறது தான், ஒரு பொது வேலை திட்டத்தில் ஒன்று இணைகிறது தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதான் நடைமுறை சாத்தியம். இவைகள் இப்போ என்ன செய்யணும்? தேர்தலில் வெல்றதுக்காண்டி மக்களை உசுப்பேற்றினம் ஐக்கியம்ன்ட்டு சொல்லி இந்த ஐக்கிய நாட்டு சபை துள்ளி பார்க்குது, எட்டி பார்க்குது, குனிஞ்சு பார்க்குது, பூந்து பார்க்குதுன்ட்டு. இன்றைக்கு காசால் என்ன நடந்தது? அதான் எங்களுக்கு நடக்கும். உலகத்தில் 23 அரபு நாடுகள் இருக்குது, முஸ்லீம் நாடு. அப்போ பாருங்கள், தினமும் கொள்றான் தானே. இது எங்களுக்கு இந்தியா இருக்கிறபடியாக கொஞ்சம் பரவாயில்லை. அவன் வந்தவனே அடித்து துரத்தினது தானே. உலகத்தில் 4வது பெரியபடியாக அடித்து துரத்தினன்ட்டு
பொம்மாத்து விட்டவ. இலங்கை படை எத்தனையாவது ஒரு 60வது ஆண்டு வச்சுக்கொள்ளுவோமே இலங்கையில். அதுக்கு இன்னமும் கொடுக்க முடியல. விளங்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால், அதாவது எதிரியினுடைய பலத்தையும் தன்னுடைய வலிமையும் இட போட்டுத்தான் நாங்கள் முன்னுக்கு போகணுமே ஒழிய. இப்போ நம்மளோட தகப்பினர் வந்து ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் சொல்கிறார், ஒரு 10 ரூபா சம்பளம் உயர்வு பெற வேணுமென்றால் 20 ரூபாய் முன் வச்சு போராட வேணும். போராட்டத்தில் பேச்சுவார்த்தையில் 6 ரூபா 7 ரூபா வந்த பிறகு அதை அந்த போராட்டத்தை இடநிறுத்தி அப்புறம் அடுத்த கட்டத்தில் எஞ்சிய கோரிக்கையிலையும் புதிய கோரிக்கையிலையும் வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணுமென்னு. இங்கே என்ன நடந்தது? எங்களுக்கு 10 ரூபா தேவைப்பட்டது. நாங்கள் 20 ரூபாய் முன் வச்சு போராடினாங்கள். பேச்சுவார்த்தை என்று வரைக்கும் என்ன 100 ரூபா வந்தால் தான் விடுவோம் என்றால் அந்த ஓவர் கதை உங்களுக்கு சொன்னானே. ஹலோ ஓவர் என்று சொன்னானே. அதே ஒரு கேட்டுக்கொள்ளும். சாப்பாட்டை ரெடி பண்ணுங்க. அப்போ என்னென்றால் தோடு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேறு இதில் பிஸியாக இருக்கிறார். அப்போ சாப்பாட்டு ஏற்படும். அதாவது இது வந்து பெங்களூர் பேச்சுவார்த்தை சம்பந்தமாக திலீபனுக்கும் பாலசிங்கத்துக்கும் இடையில் நடந்த கலந்துரையாடல். திலீபனுக்கும் பாலசிங்கத்துக்கும் இடையில் நடந்த கலந்துரையாடல். பாலசிங்கம் அடையாறு சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில். இவன் வந்து இங்கே இருந்த இடம் அங்கே இந்த 5 முச்சந்தி சரி, அவன் சொந்த இடமே இல்லை. சரி, இங்கே கட்டாறு சந்தி. அப்போ அங்கே நான் இருந்தவன். அப்போ எல்லா இயக்கமும் அந்த ஓக்கி டோக்கி அந்த ரேடியோ செட்டில் வச்சுருக்கிறது. தங்களோட தலைமையோட தொடர்போட மாவட்டங்களுக்கு இடையில். அப்போ ஒவ்வொரு இயக்கம் கதைக்கிறது மற்ற ஒவ்வொரு இயக்கம் ஒட்டு கேட்கும். அப்போ இபிஆர்எஃப் கதைக்கிறத புலி கேட்கும், புலி கேட்கிறத இபிஆர்எஃப் கேட்கும், டெலோ எல்லாம் கேட்கும். அப்போ ஒரு கட்டத்தில் பாலசிங்கம் திலீபன் பாலசிங்கத்திட்ட கேட்குறார், அண்ணே நாங்கள் என்ன பேச்சுவார்த்தையை போகிறோமா? ஓவர். காய்ச்சி முடித்தோன்னு ஓவர் என்ன? ஓம் தம்பி நாங்கள் பேச்சுவார்த்தையை போகிறோம் ஓவர். அப்போ திலீபன் கேட்குறான், அண்ணே அப்போ அரசாங்கம் என்ன இங்கே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்? மக்களுக்கு பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இல்லைன்றதான் எங்களோட பிரச்சாரம். நாங்கள் இப்போ பேச்சுவார்த்தையை போடுறோம்னா மக்களுக்கு என்ன சொல்கிறேன்? ஓவர். பாலசிங்கன் சொல்கிறார், நாங்கள் கோரிக்கையோட போகிறோம் ஓவர். திலீபன் கேட்குறான், அப்போ அரசாங்கம் பண்ண அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டுட்டால் ஓவர். நானும் மற்ற கோரிக்கை மேலதிகமான கோரிக்கை வைப்போம் ஓவர் விளங்குது தானே என்ன மாதிரி ஓவராக போனான்ட்டு. அப்போ இதுதான் அவைகளுடைய அந்த சிந்தனை சக்திக்கு விளங்குது தானே. பிரச்சனையை தீர்க்கிற நோக்கம் இல்லை. திம்புலேயும் அதுதான் நடந்தது. என்ன திம்புவில் நாங்கள் 5 பெரிய இயக்கம், இது ஈரோ, சிபிஆர்எல்எஃப், பிளாட், டெலோ, டைகர்ஸ் 5. மற்ற தேசிய தலைவர் தலைமையில் உள்ள இயக்கம் தமிழர் விடுதலை கூட்டணி, எது அப்பாப்புள்ள முதலிங்கம். இவ்வளோ பேர் தான் பேச்சுவார்த்தையில். பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லை. மற்ற பேச்சுக்கூடாக பிரச்சனை தீர்க்கிறதுல எங்களுக்கு அக்கறை இல்லை. வன்முறை சண்டை கூடாகத்தான். அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தையை குழப்ப வேணுமென்றால் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதான் முன்வைக்க வேணும். அதுவும் தமிழ் மக்களுடைய உச்சபட்சமானதாக இருக்க வேணுமென்றது தான் திம்பு கோரிக்கையோடய அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அமீர் அன்னைக்கும் சிவா அன்னைக்கும் நாங்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் இதில் கையெழுத்து போடாட்டால் அங்கால அண்ணே வர முடியாது தெரியும் தானே என்றால் அவையில் என்ன 2ஐயும் பொத்திக்கொண்டு மேலையும் கீழையும் பொத்திக்கொண்டு கையெழுத்து போட்டோம். இதான் நடந்தது. இதான் திம்பு கோரிக்கை, திம்பு கோஷம் விளங்குது. அப்போ நான் அந்த 10 ரூபா கதை சொன்னேன் தானே, 10 ரூபா கதைன்றது தொழிற்சங்க இதில் சொன்னேன் தானே, அதுதான் நடைமுறையில் சாத்தியமானது. அப்போ இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் அன்றைக்கே பயன்படுத்தி இருந்தால் நடைமுறையிலேயே சுயநிர்ணய உரிமையை நாங்கள் பெற்றிருக்கலாம். அப்போ இந்திய படையை இலங்கை வடகிழக்கினுடைய எல்லையோரங்களுக்கு தள்ளிட்டு அவை தங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வச்சுருக்கலாம். நாங்கள் எங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வச்சுருப்போம். மக்கள் யாரை தெரிவு செய்யணுமோ. சரி, அடுத்த கேள்வி.
அது இப்போ என்னென்றால் ஒவ்வொரு இதழுக்கும் படிமுறைகள் இருக்குது தானே, அந்த படிமுறையெல்லாம் போய்கொண்டு இருக்குது, ஒவ்வொரு கட்டம் இருக்குது. அப்போ இனி கடைசி கட்டம்தான் இந்த ஆய்வு. திருப்பி நான் தானே திருப்பி ஏற்கனவே ஒரு ஆய்வு ஒன்று இருக்குது, அதில் நான் திருப்தி காணாதபடியினால் திருப்பி இன்னும் பரந்துபட்ட ஒரு ஆய்வை செய்ய வேண்டி இருக்குது. பட் அந்த அதிகாரிகளுக்கு முன்னால் மக்களோடையும் ஒரு கலந்துரையாடல் செய்து இந்த மக்களுக்குரிய சந்தேகங்கள் இருக்குத்தானே, சில சந்தேகங்களை ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு தொழில்நுட்பத்தோடு சம்மந்தப்பட்ட சில வேளை என்னால் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கலாம். இப்போ அதுக்காண்டி தான் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண களத்தில் வச்சு அதை காட்டுவோம்ண்டு. ஆனால் அது இதாக போயிட்டு அது திருப்பி செய்ய இருக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் 13வது திருத்த சட்டம் மாநசப முறைமைதான் என்று அன்றைக்கும் சொல்லி கொண்டிருந்தேன். மற்றாக்கள் இல்லை இல்லையென்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவன். இன்றைக்கு எல்லோரும் எதுக்கு வந்திருக்கணும்? நான் அதை கைவிட இல்லையே, இல்லைன்றதுக்காண்டி கைவிட இல்லையே. அதுபோல் இவற்றகளுக்கும் பதில் அது என்ன? அது என்ன திட்டம் எங்கட மக்கள் நலனுக்கு உகந்ததல்லைன்றதை கைவிடப்படும். எங்கட மக்களுடைய நலனுக்கு பாதிப்பில்லாத மாத்திரமல்ல, எங்கட மக்களுடைய நலன்களை பாதுகாத்து வளர்த்தெடுக்க முடியுமென்றால் அது அசுர வேகத்தில் முன்னெடுக்கப்படும். அசுர வேகத்தில் முன்னெடுக்கப்படும். அதாவது இழக்கப்படுகின்ற கல்வி உரிமைகளை வென்றெடுப்போம், ஆசிரியர் மாணவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பது எப்படி, இதை பற்றி தான் அவர் பேச வந்திருக்கிறார். நல்ல ஒரு பேச்சாளரால், கட்டிக்காரனால், நண்பரால், கட்டிக்காரன் நண்பர். எல்லாரும் அப்படி நடக்கக்கூடாது. இப்போ இப்படி தான் கடந்த காலங்கள்லையும் இந்த உசுப்பேத்தி என்ன நடந்தது, ஒரு சில பேர் தங்கட சுயலாபங்களுக்காண்டி, அதாவது அப்பா என்ன எங்கட தேசிய தலைவர் அப்பா பிள்ளை முதலிங்கத்தினுடைய கட்சி இருக்குத்தானே, அவர் மற்ற சிவசிதம்பரம் எல்லாம் ஒரு தேர்தலில் தோற்று போச்சினோம். தேர்தலில் வெல்ல வேணுமென்றதுக்காண்டி தான் இந்த தனிநாடன்ற கோஷத்தை முன்வச்சவையில் ஒழிய அவைகளுக்கு அதை பற்றிய திட்டமோ அதை பற்றிய நம்பிக்கையோ அவைகளுக்கு இருக்க இல்லை. இப்போ நாங்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டோம். இதான் நடந்தது. அப்போ இதுவும் ஒரு பிள்ளையான இதுதான். இந்த ஒரு சில பேர் இருப்பினம் தான், அங்கேயும் நல்ல ஆக்களும் இருப்பினம் கூட ஆக்களும் இருப்பினம். இதுலேயும் ஒருக்கா வந்தது மத்தியில் கூட்டாட்சி இல்லை, வேறு என்னத்துக்கு வந்தது, ஒரு நாடு ஒரு தேசத்துக்கு எல்லாம் பிள்ளை தானே. அது என்ன? அப்போ சில பேர் தங்களுடைய இதை துப்பியும் செய்திருக்கணும். அது பிள்ளையான இது அடுக்க இல்லையா நடவடிக்கை. ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒருக்கா ஆளுநர்கிட்ட சொல்ல வேணும். 3 விஷயம். ஒரு நாடு ஒரு தேசத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்துன்றதை நான் கதைக்க வேணும். அடுத்தது என்ன, மற்ற இன்னொன்று அந்த ஒரு பிக்கு ஒரு சிவன் எழுத்து கொண்டு போகிற மாதிரி அதெல்லாம் விட்டுருக்கக்கூடாது. 3வது அது இல்லை, அதில் 2 உண்டு. இந்த இல்லையே இந்த பூவை ஏதோ உண்டு, கார்த்திகை பூ வச்சது. மற்றது 4வது இல்லை, பிக்கு சிவன் எழுத்து கொண்டு போகிற அது மோசமான, அப்படியெல்லாம் விளங்குது தான், மோசம் அது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நான் ஆளுநரோட கதைச்சிருக்கிறேன். நான் மீண்டும் அவர்கிட்ட சொல்ல இருக்கிறேன், கதைக்க இருக்கிறேன். சாப்பிட்டு கதைக்க புரியல, கதைச்சு சாப்பிட புரியல. இல்லை, அதெல்லாம் உண்மை. மக்கள் போக விரும்ப இல்லை. ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை. இது ஒவ்வொரு நீர் வாழ்கிறதுக்குரிய ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் போக விரும்ப இல்லையே ஒழிய மற்றபடி என்ன அங்கே என்ன படத்திறப்பா இருக்கு இல்லையே. சரி, இன்றைக்கு நான் கேட்குறேன், இப்போ 25,000 வீட்டு திட்டத்தை நான் 50,000 ஆக்கியிருக்கிறேன். முந்தி என்ன மாதிரி
மஹிந்த ராஜபக்சோட இந்தியாவுக்கு போய் 50,000 வீட்டு திட்டம் கொண்டனோ அதுமாரி இப்போ இந்த ஜனாதிபதி 25,000 வீட்டு திட்டம் தந்திருக்கிறார். நான் தான் 50,000 ஆக்கியிருக்கிறேன். நீங்கள் ஆக்களை வர சொல்லுங்க, நான் அங்கே வாரேன், அவையில் கொடுக்குறேன் வீடு. அது இங்கே அங்கே பக்கம் உள்ள ஆக்கள் இருக்கணும். இது தம்பி அது உவர் நீர். அவர் மோசடியாக செயல்பட்டபடியினால்தான் கடைசி நேரத்தில் நாங்கள் ஆதரவை விலத்தி கொண்டு நாங்கள் கள்ளத்தனமெல்லாம் மோசடியெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி அதில் இதுவும் உண்டு. எது அவர் ஆணையாளர் மேலே எழுதுறதுக்கு தன்னை டப்பண்டு அதை அவர் காதும் வச்சா போல் இவருக்கு பிரதியை போட்டிருக்கிறார். இப்படி கூட காலத்தில் இந்த முறைகேடுகள் நடந்திருக்குது, நீங்களாம் அதுக்கு பதில் சொல்லணும்னு அவர் பத்திரிகை கொடுக்க இல்லை. டப்பண்டு இது பத்திரிகைக்கு போகுதுன்ட்டு ஏதோ காரணத்தில் டப்பண்டு முந்திட்டார். இப்போ வரப்போகுது அடுத்த முன்னாள் மேயர் இருக்கணும் தானங்க. இப்போ இன்னொரு முன்னாள் மேயர்கிட்டேருந்து வரப்போகுது என்னண்டு மோசடி, இப்படியெல்லாம் மோசடி நடந்திருக்குன்ட்டு. தேவையான அந்த முன்னாள் முதல்வரை நான் இங்கே கூப்பிட்டால் நீங்கள் நீங்கள் என்ன கதைக்கிறீங்கன்னு எனக்கு விளங்க இல்லை. அதாவது ஆய்வு பிழையாண்டு அப்புறம் செய்ய முடியாது தானே. இப்போ இன்றைக்கு பெட்ரோலியம் வருது விளங்குதா, அது பல நடைமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு நடைமுறையும் போய்த்தான் பிறகு கடைசியில் இதை போடுவாங்கள். என்ன பெட்ரோல் எடுக்கிறதுக்கு இது போடுவாங்க. அதுக்கு முதல் இப்படி தான் போட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துத்தான் ஆய்வு செய்த பிறகு நாங்கள் அதுக்கு போவோம். இந்த பெட்ரோலியத்தை பற்றி சொல்ல முடியுமான்ட்டு 60ஆம் ஆண்டில் நம்மளோட தகப்பன அது பொறுப்பாக இருந்தவர். இப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்தது, சின்ன பிடியந்தான் என்ன நடந்தேன்ட்டு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஆய்வுகள் கணக்கு நடந்தது. அந்த காணி விலைக்கு யார் விற்றது? இன்றைக்கு முன்னால் இல்லை இதில் இப்போ கிட்டடியில் அந்த என்ன கட்சி, அது என்ன பேர், தேசிய அதனுடைய பேச்சாளர் ஜேவிபியினுடைய ஒரு ஆள் இருக்கிறார் தானே. அவர் ஒரு இதை ஒன்று கொடுத்துருக்கிறார், சுமந்திரனுக்கு அழைப்பு விட இல்லை. ஏன் அப்படி கொடுத்தாருன்னு சுமந்திரன் அவமானப்படுத்தி இருக்கிறார். அவர் கட்சியில் கண்டு அழைப்பு விட்டால் கட்சியிலேருந்து யாரும் போகலாம் தானே. சுமந்திரன் போகலாம், ஸ்ரீதரன் போகலாம், யாரும் போகலாம் தானே. விளங்குதா? ஏன் இவர் அப்படி சொன்னார்ன்ட்டு தெரியல. சுமந்திரனை ஒரு அவமானப்படுத்தின மாதிரி எனக்கு பார்க்க ஒரு மாதிரி கிடக்குது. அது உண்டு. அதே நான் சொல்ல வேணும், தனிப்பட்ட அழைப்பு இல்லையே. இப்போ இபிடிபிக்கு என்று அழைப்பு விட்டால் நான் போகலாம், இல்லை இவர் போகலாம், இல்லை இவர் போகலாம், இல்லை 3 பேர் சேர்ந்து போகலாம். விளங்குது தானே. அது ஒரு பிழையான விஷயம் இல்லை தானே. அப்போ சுமந்திரனை ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிற எனக்கு பிடிக்க இல்லை. ரெண்டாவது, அது ஒரு தேசிய கட்சி. எது அவியல் இந்த கிட்டடியில் இங்கே போனவங்க டெல்லிக்கு போனவ, அங்கே போய் கடத்தொழில் பிரச்சனையை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ அது உண்டு. ரெண்டாவது, அரசியல் உரிமை பிரச்சனை சம்பந்தமாக அவியல் பெருசாக ஒன்றும் கதைக்கே இல்லை. எனக்கு அவியலை பற்றி தெரியும், எனக்கு அது பிரச்சனையாக இல்லை. ஆனால் கடற்தொழில் பிரச்சனையை பற்றி அங்கே கதைக்க இல்லைன்றது எனக்கு மன வருத்தம்.